வணக்கம். இன்றைக்கு நாம ஒரு பயணம் போக போறோம். ஆனா இது எந்த ஊருக்கும் இல்ல. நம்ம கண்ணுக்கு பின்னாடி காதுக்கு உள்ள நடக்கிற ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரங்களை வச்சு நாம பார்க்கிற கேட்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படி நமக்கு ஒரு முழுமையான அனுபவமா மாறுதுன்னு ஆழமா அலச போறோம். அருமையான தொடக்கம். ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஐம்புலன்களும் ஒரு செகண்டுக்கு கோடிக்கணக்கான தகவல்களை நம்ம மூளைக்கு அனுப்புது. வெறும் ஒளி, சத்தம், அழுத்தம்னு வெறும் டேட்டா தான் அது. ஆமா. ஆனா நம்ம அனுபவம் அப்படி இல்லையே. அது ஒரு அழகான சினிமா மாதிரி இருக்கு. இந்த வெறும் டேட்டா எப்படி ஒரு முழு நீள சினிமாவா மாறுது? இதுதான் இன்னைக்கு நம்மளோட மிஷன். ம். இந்த ரகசியத்தை உடைக்கிறதுக்கு புலன் உணர்வு, அதாவது சென்சேஷன், மற்றும் புலன்காட்சி, அதாவது பெர்செப்ஷன், இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா. இத ஒரு சமையல் உதாரணத்தோட சொல்லலாம். புலன் உணர்வுங்கிறது நம்ம சமையலறைக்கு வர காய்கறி, மசாலா, அரிசி மாதிரி ஓகே. தனித்தனியா மூலப்பொருட்களா இருக்கு. ஆனா புலன் காட்சிங்கிறது அந்த பொருட்களை வச்சு ஒரு ஷெஃப் ஒரு அற்புதமான பிரியாணிய உருவாக்குற மாதிரி. வாவ், நல்ல உதாரணம். அந்த மூலப்பொருட்களை ஒழுங்குபடுத்தி ஒன்னு சேர்த்து அர்த்தமுள்ள ஒரு சுவையான உணவா மாத்துற ஒரு கலை. இன்னைக்கு நாம அந்த செஃப், அதாவது நம்ம மூளை எப்படி இந்த வேலையை செய்யுதுன்னு பார்க்க போறோம். சூப்பர். அப்ப முதல்ல அந்த மூலப்பொருட்கள், அதாவது புலனுணர்வுல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க குறிப்புகள்ல இதுதான் நம்மளோட முதல் அனுபவம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா நம்ம புலன் உறுப்புகள் உலகத்திலிருந்து தகவல்களை வாங்குற முதல் படி இதுதான் புரியுது. ஆமா இது உளவியல்ல ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்த ஒரு கருத்து. ஆரம்பத்துல உளவியல்னா ஆன்மாவை பத்தி படிக்கிறதுன்னு நினைச்சாங்க. ம். அப்புறம் மனசு நனவு நிலைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஜேபி வாட்சன் போன்றவங்க அதெல்லாம் அளவிட முடியாது, வாங்க நடத்தைய மட்டும் பாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, அப்படியா? அவங்க கொண்டு வந்ததுதான் அந்த SOR ஃபார்முலா. ஒரு தூண்டல் ஸ்டிமுலஸ் ஒரு உயிரினம் ஆர்கானிசம் மேல படும்போது ஒரு துலங்கல் ரெஸ்பான்ஸ் வருது. SOR. இது ரொம்ப சிம்பிளா தெரியலாம். ஆனா இதுதான் உளவியல ஒரு அனுமானத்திலிருந்து ஒரு அளவிடக்கூடிய அறிவியலா மாத்துச்சு. அந்த ஸ்டிமுலஸ் நம்ம புலன்கள்ல படுற புள்ளிதான் புலன் உணர்வு. ஓகே. அப்போ சென்சேஷனுங்கிறது வெறும் ரா டேட்டாவோட சேகரிப்பு. இப்போதான் அசலியான மேஜிக் ஆரம்பிக்குது. கரெக்ட். இந்த டேட்டாவை வச்சு நம்ம மூளை எப்படி ஒரு அர்த்தமுள்ள உலகத்தை உருவாக்குது, இங்கதான் புலன்காட்சி, அதாவது பெர்செப்ஷன் வருது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க அனுப்புன ஒரு ஆர்டிக்கிள்ல ஜெனிஃபர் மற்றும் கேகன் சொன்ன ஒரு வரி இருந்துச்சு. புலன்காட்சி என்பது நம்மை சூழ்ந்துள்ள உலகினை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாயில். கேட்கவே கவிதையா இருக்கே. உண்மைதான். அந்த வாயிலுக்குள்ள நம்ம மூளை ஒரு பெரிய வேலை செய்யுது. அதுக்கு சில விதிகளை, சில ஷார்ட்கட்ஸ பயன்படுத்துது. இதத்தான் கெஸ்டால்ட் விதிகள்னு சொல்றாங்க. கெஸ்டால்ட்? கெஸ்டால்ட்னா ஜெர்மன் மொழியில முழுமையான வடிவம்னு அர்த்தம். நம்ம மூளை எப்பவுமே சிதறிக் கிடக்கிற துண்டுகளை பார்க்கறத விட ஒரு முழுமையான வடிவத்தை பார்க்க தான் முயற்சி பண்ணும். ஆமா ஆமா, உங்க நோட்ஸ்ல இருந்த அந்த முக்கோண படம் ஞாபகம் வருது. அது உண்மையில 3 தனித்தனி கோடுகள் தான், முழுசா வரையப்படல. ஆனா ஆனா பார்த்தா உடனே என் மூளை இது ஒரு முக்கோணம்னு சொல்லிடுச்சு. அந்த இடைவெளியை அதுவே நிரப்பிக்குச்சு. இதுதான் முழுமை காட்சி விதி இல்லையா? சரியா சொன்னீங்க. இது ஏதோ உளவியல் புத்தகத்துல மட்டும் இருக்கிற விதி இல்ல. உலகின் பிரபலமான பல லோகோக்கள் இந்த விதியத்தான் பயன்படுத்துது. அப்படியா? உதாரணத்துக்கு WWF நிறுவனத்தோட பாண்டா கரடி லோகோவை யோசிச்சு பாருங்க. அதுல பாண்டாவோட முழு உடலும் வரையப்பட்டிருக்காது. சில கருப்பு திட்டுகள் மட்டும்தான் இருக்கும். ஆமா, உண்மைதான். ஆனா நம்ம மூளை அந்த இடைவெளிகளை நிரப்பி ஒரு முழு பாண்டாவை பாக்குது. இதனால அந்த லோகோ நம்ம மனசுல இன்னும் ஆழமா பதியுது. வாவ், இது உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ நம்ம மூளைய ஒரு விதத்துல ஏமாத்தி அவங்க பிராண்ட நம்ம மனசுல பதிய வைக்கிறாங்க. சரி, இது ஒரு விதி. ம். இப்போ ஒரு இடத்துல நிறைய பொருட்கள் கலந்து கிடக்குதுன்னு வச்சுப்போம். அதை நம்ம மூளை எப்படி வகைப்படுத்துது? அதுக்கு தான் அடுத்த விதிகள் உதவுது. முதல்ல ஒப்புடைமை விதி, லா ஆஃப் சிமிலாரிட்டி. ஒரே மாதிரி இருக்கிற பொருட்களை நம்ம மூளை ஒரு குழுவா பார்க்கும். சரி, உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட்ல இருக்கிற எல்லா லிங்க்கும் நீல நிறத்துல இருந்தா நம்ம மூளை தானா ஓகே, நீல நிறத்துல இருக்கிறது எல்லாமே கிளிக் பண்ணக்கூடியதுன்னு ஒரு குழுவா புரிஞ்சுக்குது. ஓ, அதனாலதான் எல்லா லிங்க்கும் ஒரே கலர்ல இருக்குதா? ஆமா, இதனால நமக்கு வெப்சைட்டை பயன்படுத்துறது சுலபமா இருக்கு. இது பக்கத்துல இருக்கிற பொருட்களுக்கும் பொருந்தும் இல்லையா?
ஒரு பார்ட்டியில 2 பேர் ஒட்டி நின்னு பேசிட்டு இருந்தா அவங்க 2 பேரும் ஒரு குரூப்னு நாமளே நினைச்சுப்போம். அதேதான். இது அண்மை விதி, லா ஆஃப் ப்ராக்சிமிட்டி தானே. அப்சல்யூட்லி. இது ஒரு சக்தி வாய்ந்த மார்க்கெட்டிங் டெக்னிக். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல விலை உயர்ந்த சீஸ் பக்கத்திலேயே விலை உயர்ந்த வைன் பாட்டில்களை வச்சிருப்பாங்க. ஓ, நம்ம மூளை பக்கத்துல இருக்கறதால ரெண்டையும் ஒன்னா இணைச்சு இது ஒரு பிரீமியம் காம்போன்னு நினைச்சுக்கும். அடேனப்பா. நீங்க அந்த வைன் லேபிள படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மூளை அதோட மதிப்பு அதிகமா எடை போட்டுடும். நாம பாக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இவ்வளவு உளவியல் இருக்கா? சரி, கடைசியா அந்த தொடர்ச்சி விதி, லா ஆஃப் கண்டினியூட்டி பத்தியும் சொல்லுங்க. அதுவும் இதே மாதிரி தான். நம்ம பார்வை ஒரு கோடு ஆரம்பிச்சா அது சீரா தடையின்றி போற வழியில தான் தொடரும்னு எதிர்பார்க்கும். திடீர்னு வளைஞ்சு நெளிஞ்சு போகும்னு நினைக்காது. புரியுது. இதனால தான் ரோடுகள்ல வளைவுகளை மென்மையா வடிவமைக்கிறாங்க. நம்ம மூளைக்கு ஒரு இயல்பான தொடர்ச்சிய இது கொடுக்குது. இந்த விதிகள் எல்லாமே காட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மூளை ஒரு சோம்பேறியான ஆனா புத்திசாலியான ஒரு அமைப்பாளர். அது எப்பவும் விஷயங்களை சுலபமாக்கி ஒழுங்குபடுத்தி ஒரு அர்த்தமுள்ள கதையா மாத்த முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம். நம்ம மூளை இவ்வளவு திறமையா சிதறிய தகவல்களை வச்சு ஒரு முழுமையான உலகத்தை உருவாக்குதுன்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. ஆமா. இந்த சிஸ்டத்தை யாராலையாவது ஏமாத்த முடியுமா? இந்த செயல்முறையை ஹேக் பண்ணி நாம பாக்குற விஷயங்களை தப்பா பார்க்க வைக்க முடியுமா? அருமையான கேள்வி. முடியும். அதுக்கு பேரு தான் திரிபு காட்சிகள். இல்யூஷன்ஸ். உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு உண்மையான தூண்டல தவறாக புரிஞ்சு கொள்வதுதான் திரிபு காட்சி. இங்க ஒரு பொருள் உண்மையிலேயே இருக்கு, ஆனா நம்ம புலன்கள் அதை தப்பா புரிஞ்சுக்குது. இது ஏன் நடக்குது? தண்ணில இருக்கிற ஒரு குச்சியை வளைஞ்சு தெரியறது மாதிரி விஷயங்களா? ஆமா. ஜொல்லிஜர் இதுக்கு 2 காரணங்களை சொல்றாரு. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி பௌதீக காரணங்கள். தண்ணில ஒளி விலகல் அடையறதால நேரா இருக்கிற குச்சி வளைஞ்சு தெரியுது. ஓகே. இதுல நம்ம கண்ணிலேயோ மூளையிலேயோ எந்த தப்பும் இல்ல. இயற்பியல் விதி அப்படி. சரி. ரெண்டாவது காரணம் நம்ம புலன் உறுப்புகள்லயே இருக்கிற சில குறைபாடுகள். சிலருக்கு சில நிறங்களை பிரிச்சு பார்க்க முடியாது, சிலருக்கு கேட்கும் திறன்ல குறைபாடு இருக்கலாம். இதனால வர்ற தகவல் தப்பாயிடுது. ஓ, இது ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்லுது. புலன் காட்சிங்கிறது 100% துல்லியமான ஒரு போட்டோ கிடையாது. அது நம்ம சூழல் மற்றும் நம்ம உடலியலை பொறுத்து மாறக்கூடியது. ஓகே, அப்போ திரிபு காட்சினா இருக்கிற ஒரு பொருளை தப்பா பார்க்கறது. ஆனா சில சமயங்கள்ல இல்லாத ஒன்றையே பார்க்கறதா கேட்கறதா சொல்றாங்களே, ஆமா. அத உங்க ஆதாரங்கள்ல இயல்பு திரிபு காட்சிகள்னு குறிப்பிடுறாங்க, ஹலூசினேஷன்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு எளிமையான உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். திரிபு காட்சிங்கிறது ஒரு புத்தகத்துல உண்மையிலேயே இருக்கிற ஒரு வாக்கியத்தை தப்பா படிக்கிற மாதிரி. சரி. இயல்பு திரிபு காட்சிங்கிறது ஒரு வெற்று பக்கத்துல ஒரு வாக்கியத்தை படிக்கிற மாதிரி. ஓ, வாவ். ஒன்னு தவறான விளக்கம், இன்னொன்னு முழுமையான உருவாக்கம். இது ரொம்ப தெளிவா புரியுது. ஆனா ஒரு வெற்று பக்கத்துல மூளை எப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்க முடியும்? எந்த ஒரு வெளிப்புற தூண்டலும் இல்லாம இது எப்படி சாத்தியம்? இது மூளையோட ஆழமான செயல்பாடுகளை காட்டுது. கடுமையான மன அழுத்தம், மனச்சோர்வு, சில மருந்துகள் அல்லது தீவிரமான உணர்ச்சி நிலைகள்ல இருக்கும்போது நம்ம மூளையே சில சமயம் புலன் அனுபவங்களை உருவாக்க முடியும். அதாவது வெளியுலகத்துல இருந்து எந்த ஒரு டேட்டாவும் வராமலே மூளை ஒரு காட்சியை அல்லது ஒரு சத்தத்தை உருவாக்க முடியும். அடேங்கப்பா. இது புலன்காட்சிங்கிறது வெளியுலகத்தோட பிரதிபலிப்பு மட்டும் இல்ல, அது நம்ம அக உலகத்தோட உருவாக்கமும் கூடங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ புலன்காட்சிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான அனுபவமா? நான் ஒரு விஷயத்தை பார்க்கறதும் நீங்க அதே பார்க்கறதும் ஒண்ணு கிடையாதா? நிச்சயமா. இது நம்மளோட மனநிலை, தேவைகளை பொறுத்து மாறுமா? நிச்சயமா. இதுதான் இந்த விவாதப்பது மையப்புள்ளி. நம்ம புலன்காட்சியை பாதிக்கிற காரணிகளை 2ஆ பிரிக்கலாம்: புறக்காரணிகள் மற்றும் அகக்காரணிகள். சரி. புறக்காரணிகள் ரொம்ப நேரடியானது. ஒரு பொருள் எவ்வளோ பிரகாசமா இருக்கு, எவ்வளோ பெருசா இருக்கு, அதோட பின்னணி எப்படி இருக்குங்கிறதெல்லாம். ஆமா. ஒரு இருட்டு ரூம்ல ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் கூட பளிச்சுன்னு தெரியும் இல்லையா? ஆமா. அதுதான். சரி, இது புரியுது. ஆனா அந்த அகக்காரணிகள் தான் இன்னும் ஆழமானதா தெரியுது. நம்மளோட மனநிலை, தேவை, மனப்பான்மை எல்லாம் எப்படி நம்ம பார்க்கறதே மாத்த முடியும்? ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க ரொம்ப பசியோட ஒரு தெருவுல நடந்து போறீங்க. உங்க கண்ணுல மத்த எந்த கடையை விடவும் பிரியாணி கடையோட போர்டு தான் பெருசா பளிச்சுன்னு தெரியும். ஆமா, உண்மைதான். ஏன்னா உங்க தேவை, பசி உங்க கவனத்தை அது பக்கம் திருப்புது. அதே மாதிரி நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாரு.
அம்பையர் அவுட் கொடுத்த உடனே உங்களுக்கு இது நிச்சயம் நாட் அவுட்னு தோணும். ஆனா அதே டெலிவரிய எதிரணி ரசிகர் பார்த்தா இது கிளீன் அவுட்னு சொல்லுவார். கரெக்ட். இங்க தூண்டல், அதாவது அந்த பால் டெலிவரி 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா அவங்க மனப்பான்மை, அவங்க புலன்காட்சிய, அதாவது அவங்க பார்த்த விதத்தை முழுசா மாத்திடுச்சு. அப்போ ஒரு நிமிஷம், இங்க ஒரு போட்டி நடக்குது. ஒரு பக்கம் பிரகாசமான விளக்கு, பெரிய பொருள்னு புறக்காரணிகள் நம்ம கவனத்தை ஈர்க்குது. ஆமா, இன்னொரு பக்கம் நம்ம பசி, பயம், ஆசைன்னு அகக்காரணிகள் இழுக்குது. இதுல எது ஜெயிக்கும்? எது நம்ம புலன்காட்சியை தீர்மானிக்கும்? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. அது அந்தந்த சூழ்நிலைய பொறுத்தது. ஓ, ஆனா பொதுவா ரொம்ப வலிமையான அகக்காரணிகள், அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட பயம், தீவிரமான பசி போன்ற உணர்வுகள் வலிமையான புறக்காரணிகளையும் தாண்டி நம்ம கவனத்தை ஈர்த்துடும். எப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு பெரிய பிரகாசமான விளம்பர பலகையை விட நம்மள நோக்கி வர ஒரு சின்ன பாம்பு நம்ம கவனத்தை உடனே ஈர்க்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஏன்னா நம்ம மூளையோட முதல் வேலை நம்மள உயிரோட வச்சுக்கிறது தான். அதனால ஆபத்து, தேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அது எப்பவும் முன்னுரிமை கொடுக்கும். அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம உலகத்தை அப்படியே ஒரு கேமரா மாதிரி பதிவு செய்யறது இல்ல. நாம ஒவ்வொருத்தரும் ஒரு ஓவியர் மாதிரி. நம்ம புலன்கள் கொடுக்கிற மூல வண்ணங்களை வச்சு நம்ம மனநிலை, அனுபவம், தேவைகளுங்கிற பிரஷ்ஷை பயன்படுத்தி நமக்கான ஒரு யதார்த்தத்தை நாமளே வரைஞ்சுக்கிறோம். சரியா? மிக அருமையான ஒப்பீடு. இதை விட சரியா சொல்ல முடியாது. நம்ம ஒவ்வொருத்தரோட கேன்வாஸும் வேற, நம்ம பயன்படுத்துற வண்ணங்களும் வேற, நம்ம வரைகிற விதமும் வேற. அப்போ நாம எல்லாரும் ஒரே உலகத்துல வாழ்ந்தாலும் நாம ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற உலகம் தனித்துவமானது, நமக்கே உரியது. இந்த ஆதாரங்களை நான் அரசி பார்த்ததுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. புலன் உணர்வுங்கிறது கதைக்கான ஒரு தொடக்க வரி மாதிரி. சரி. ஆனா புலன்காட்சி தான் அந்த வரியை வச்சு ஒரு முழு நாவலையே எழுதுது. கெஸ்டால்ட் விதிகள், திரிப்புக் காட்சிகள், நம்ம அகக்காரணிகள்னு எல்லாமே அந்த நாவல் எவ்வளவு சிக்கலானது, எவ்வளவு தனித்துவமானதுன்னு நமக்கு காட்டுது. இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனையை விட்டுட்டு போகுது. சொல்லுங்க. உங்க புலன்காட்சி உங்க மனநிலை, தேவைகள், கடந்த கால அனுபவங்களால வடிவமைக்கப்படுதுன்னு பார்த்தோம். அப்படியானா நீங்க அனுபவிக்கிற இந்த யதார்த்தம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மட்டுமேயான ஒரு தனிப்பட்ட உலகம்? நீங்களும் உங்க நண்பரும் ஒரே திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றீங்க. 2 பேரும் ஒரே கதைய, ஒரே காட்சிகளை தான் பார்த்தீங்க. ஆனா நீங்க 2 பேரும் உண்மையிலேயே ஒரே திரைப்படத்தை தான் அனுபவிச்சீங்களா? இல்ல. இல்ல. உங்க 2 பேரோட மூளையும் 2 விண்ண திரைப்படங்களை உருவாக்கிடுச்சா? இத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். Thanks for watching. Happy to share. Please subscribe the channel and click the bell icon for the notifications.